ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவத்தை வந்து இந்த கேள்வி கேட்கறது மூலமாக வந்து பற்ற வச்ச தீ பார்த்தீங்கன்னா சும்மா தகன்னு வந்து எரிய போகுது. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கு தாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து நம்முடைய விஜய் வந்து நல்லாவே வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க ஒவ்வொரு இதுக்கு வந்து பதில் சொல்கிறதும் பார்த்தா அதே இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து சும்மாவே வந்து தம்பியோட வாழ்க்கை வந்து வீணாக போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சும்மாத்தவே கதை அடிச்சுக்கிட்டு நம்ம விஜய்கிட்ட அவள் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை பற்றி 1% கூட வந்து புரிஞ்சு வச்சுருந்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா வந்து நம்ம அன்னபூர்ணியமாக வந்து கேட்குற கேள்விக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து பதில் சொல்கிறாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா என்னுடைய ராஜ்யமாவுக்கு தெரியாத இந்த மல்லிக்கு வந்து என்ன தெரிஞ்சிருப்போது, சின்ன வயசுலேருந்து வந்து விஜய் மாமா கூட வந்து வளர்ந்தவங்க, அதனால் விஜய் மாமாவுக்கு வந்து என்ன பிடிக்காதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து அவள் ஒரு பக்கம் வந்து இந்த ராஜேஸ்வரியை வந்து புதுகணப்படுத்துகிற மாதிரி வந்து சொன்னாங்க. கடைசியில் அதெல்லாம் வந்து நாசமாக வந்து போச்சுன்னாங்க சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. இந்த நம்ம அன்னபூர்ணியமாக இருந்தாவே சும்மா எபிசோடு எல்லாம் வந்து களை கட்டுதுந்தாங்க சொல்ல முடியும். அதே நம்மளுடைய அன்னபூர்ணியமாக இல்லைன்னா நம்முடைய மல்லிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி நம்முடைய மல்லியை வந்து விஜய்கிட்ட வந்து திட்டு வாங்க வைக்கிறதே வந்து ஒரே வேலையை வந்து இந்த 2 ஜென்மங்களும் வந்து இருந்துச்சுங்க. ஆனால் நம்முடைய அன்னபூர்ணியமாக வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து நுழைஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனில் இருந்து அதை வந்து சிறப்பாக வந்து நடத்தி முடித்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியோட தண்டவாளத்தை வந்து ஏற்றணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம மல்லிக்கு வந்து உபதேசம் பண்ணாங்க. ஆனால் அது நம்முடைய மல்லி வந்து யோசிக்காத வந்து அதை வந்து வீடியோ வந்து நம்ம விஜய்க்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் வந்து அவங்க அனுப்பாத இந்த ராஜேஸ்வரி வந்து காப்பாற்றிட்டாங்க. அதனால நம்முடைய மல்லிக்கு தான் வந்து லாஸ். ஏன்னா வந்து அவங்களுடைய மொபைலை வந்து உடச்சி துக்குநூறாக வந்து அவளோட எஸ்கேப் ஆகிறதுக்காக வந்து செஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி மேலே வந்து தப்பான ஒழுக்கம் கேட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா மல்லி வந்து நல்லவன், அவள் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணி அதுவும் போக நம்முடைய அரவிந்த் வந்து நான் தான் வந்து வர சொன்னேன், அரவிந்தை பற்றி எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் சொல்லி இந்த ராஜேஸ்வரி மூக்கை வந்து ஒடிச்சாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்கிற தில்லுமுள்ளு எல்லாமே வந்து தோல்வியில் தான் வந்து போய் முடிஞ்சிட்டு இருக்கு. இப்படியே வந்து போயிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். என் தருதைகளை வந்து ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டி நம்ம விஜய்கிட்ட இந்த 2 தருதலையுமே வந்து நம்ம விஜய் வந்து வீட்டை விட்டு அடித்து தொடுத்தாலும் வந்து வேறு லெவலாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த நொடிக்காக தான் வந்து நானெல்லாம் இந்த சீரியலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு சீரியலில் வந்து வில்லி வந்து இல்லாத இன்ட்ரெஸ்டிங்காக போகாதுங்க. ஆனால் வந்து இதில் வந்து 2 வில்லிங்க இருக்காங்க. ஆனால் வந்து நம்மளுடைய போதுமன் அம்மா இவங்கெல்லாம் வந்து சும்மா அந்த சித்திராலாம் வந்தாங்கன்னா சும்மா வேறு லெவலாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இந்த டைரக்டர் மறுபடியும் அவங்களெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.